ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி 2/10/2024 அக்டோபர் மாதம் புதன்கிழமை. இன்று மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு குளக்கரையிலே ஆற்றங்கரையில் இல்லை கரைக்கரையில் போய் தர்ப்பணம் செய்து அவங்க முன்னோருடைய ஆசீர்வாதங்களை பெற்று நீண்ட நாள் வளமோடு வாழத்துக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:05 10:05 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:02. இன்றைய திதி இன்று முழுவதும் அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:44 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய அமிர்த யோகம் இன்று பிற்பகல் 1:44 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று பிற்பகல் 1:40 வரை அவிட்டம், பின்பு சதயம். அவிட்டத்துக்கும் சதயத்துக்கும் இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்களின் செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. இன்றைய ராசி பலனை பார்த்தீங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உறவினர் வழியில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுப செய்திகள், சுப நிகழ்ச்சிகள் பற்றிய செய்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமைப்போது உங்களுக்கு. உங்களுடைய வெளியூர் பயணங்களால் ஆதாயத்தை நீங்கள் அடையக்கூடிய நாள் உங்களுக்கு. கால்நடை வியாபாரத்துக்கு கூடிய அன்புகள் நல்ல கால்நடையால் தொழில் ஒரு மேன்மை, நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. போட்டிகளில் கொஞ்சம் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. கொஞ்சம் நுட்பமான விஷயங்களை கூட மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய உயர்கல்வியில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் விலக்கி நல்ல ஒரு புரிதலோடு நீங்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு. சவாலான பணியில் கூட மிக எளிமையாக சாதாரண முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கிறதால எதையும் ஈஸியாக எடுத்துக்கொண்டு சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு. சிறு சிறு தாமதங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். ரிஷபராசி என்பதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தேவையற்ற பயனற்ற கொஞ்சம் விவாதங்களை குறைத்து கொள்வது சிறப்பு உங்களுக்கு. தேவையெல்லாம் பேசுகிற எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்க போதில்லை. அதால் மேலே இருக்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் தான் கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் தேவையற்ற விவாதங்களில் கொஞ்சம் வேண்டாம், குறைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு. திடீர் பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு. உங்களுக்கு வரக்கூடிய கொஞ்சம் தன வரவுகள் கொஞ்சம் தாராளமாக இருக்க போகுது. வரவேண்டிய வரவுகளில் நல்ல தாராளமாக வரப்போகுது உங்களுக்கு. உங்களுடைய வாகனங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் இந்த பெரியவர்கள் வழியில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கிறதால எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய அந்த நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அமைது உங்களுக்கு. இந்த நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் போது வாய்ப்பில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் மனசில் இருந்தும் சில தயக்கங்கள்லாம் குறைகள்லாம் குறைந்து ஒரு நிறைவான நாளாக என்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு. மற்றபடி அனைத்து விஷயங்களும் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். மிதுன ராசி அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வாக்கு வன்மையால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுது. உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய வாக்குறுதியால் நீங்கள் கொண்ட ஒரு ஆழமான பேச்சால், அனுபவ பேச்சால் நீங்கள் நிறைய ஆதாயத்தையும் லாபத்தையும் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இருந்த சிறு சிறு பார்வை குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைலாம் முற்றிலும் சரியாகக்கூடிய நாள் அமைப்போது உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்து இருந்து வந்த சில தடைகள்லாம் விலகி உங்களுக்கு சுகமாக அந்த வேலை முடிய போது உங்களுக்கு. மேல்நிலை கல்வி உள்ள மாணவர்களுக்கு நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கிறதால உங்கள் கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. இந்த வாகன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த வாகனம் கைக்கு வரக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. வாசனை திரவியங்கள் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது. சென்டெல்லாம் போட்டுக்கின்னு அதுக்கான ஒரு ஆசை அதிகரித்து அதை பயன்படுத்தக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. எந்த முயற்சி அந்த முயற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு காரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைது உங்களுக்கு. மற்றபடி அனைவருடைய ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது.
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கடகராசி பார்த்தோன்னா உங்களுக்கு மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பளித்து செயல்படக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு இந்த வீடு மனை விற்பனை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாங்கி விற்கிறவங்க இல்லை கட்டி விற்கிறவங்களாம் கொஞ்சம் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. அதே சமயத்தில் வியாபாரத்தில் சில ரகசியங்களை புரிந்து கொண்டு அந்த சூட்சுமத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வியாபாரத்தை நீங்கள் செய்வதால் அந்த வியாபாரத்தை நல்ல ஒரு நீங்கள் லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறோங்க. மனசில் ஒரு நல்ல புதிதமான தன்னம்பிக்கையும் ஒரு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. ஒரு 2 உங்களுக்கு பார்த்து நல்ல ஒரு சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த ஆடம்பர விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக ஏற்படக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. தற்பெருமை பேச்செலாம் இருக்கும், தற்பெருமை பேச்சை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு. வியாபாரத்தை கொஞ்சம் சாதகமாக அமையதால் உங்களுக்கு வியாபாரம் நல்ல ஒரு அபிவிருத்தி அதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. உத்தியோக பலனில் கொஞ்சம் எல்லா வேலையும் உங்களுடைய பணியை பூரா வேகமாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. அளித்த வாக்குறுதியெல்லாம் கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ற கொஞ்சம் வாக்குறுதி கொடுப்பது நல்லது உங்களுக்கு. பார்த்து தேவையற்ற வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. திடீர் பயணங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. மற்றபடி இன்று முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு தனம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு இந்த ஆரோக்கியம் தொடர்பான சில எண்ணங்கள் சிந்தனைகள் மேம்பட போகுது. உடல் சார்ந்த சில விஷயங்களை இந்த பரிசோதனை பண்ணுறதுக்கோ டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கான ஒரு எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போகுது. அது மாதிரி தேவைன்னா கண்டிப்பாக அதோடைய ஆலோசனை பெறுங்க. துணையுடைய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க போகுது. நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. வியாபாரத்தை உங்களுக்கு சாதகமாக ஏற்படுறதால வியாபாரத்து நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. புதிய நம்முடைய மாற்றத்தாலே நல்ல சிறு மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மாற்றம் உங்களுடைய உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே இல்லை தொழில் சார்ந்ததில் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு. உறவுகள் வகையில் கொஞ்சம் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. சம ஊழியரிடம் கொஞ்சம் விவேகத்தோடு யோசித்து பேசுவது பழகுவது நல்லது உங்களுக்கு. மற்றபடி அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வெற்றி நிறைந்த நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை நிறம். துலாம் ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எந்த வேலையை செஞ்சால் அந்த வேலையில் கொஞ்சம் பதற்றமின்றி கொஞ்சம் செய்யறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். பதற்றோடு எடுத்து தாராளமாக செய்யாதீங்க. பதற்றோடு வேலை செஞ்சால் எதுவும் நிறைவேறாதனால கொஞ்சம் அமைதியாக சிந்தித்து ஆலோசித்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாலே அந்த பணி உங்களுக்கு சிறப்பாக முடியும். உங்களுடைய சிந்தனை போக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய கைகால் விதமான வலிகள்லாம் ஏற்பட்டு நீக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு. பயணங்களால் தேவையற்ற அலைச்சலும் நீண்ட நேரம் கண் வீழ்ச்சி இருப்பதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. மனசுக்கு பிடித்த கொஞ்சம் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு. உடனிப்பெல்லாம் யார் எப்படின்னு அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக ஏற்படுவது. இது மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நிறைந்த நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அந்த வாய்ப்புகள் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கைகூட போகுது உங்களுக்கு. உங்கள் தந்தை வழியில் இருந்து வந்த சில நெருக்கடிகள்லாம் குறைந்து ஒரு சுகமமாக சூழல் ஏற்படக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. இந்த ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. கடினமான பணியை கூட ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று உங்களுக்கு. இந்த முதலாளி வகையில் கொஞ்சம் ஒத்துழைப்புலாம் மேம்பட போகுது உங்களுக்கு. கலை சார்ந்த துறையில் இருக்க அன்புகளுக்கு மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. மற்றபடி அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்று அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் ஒரு துரிதம் ஒரு வேகமும் உண்டாகும் உங்களுக்கு. எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரப்போகுது உங்களுக்கு. அதனாலே சில வேலையில் ஈஸியாக நீங்கள் முடிப்பீங்க. நீங்கள் உடைய உறவின் வழியில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. இந்த கடன் சார்ந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைப்போது உங்களுக்கு. சமூக பணியில் கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. வெளி வட்டாரங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. நெருக்கமானக்கூடிய தேவைகள் என்னவோ அதை கேட்டு நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகளும் பிரகாசமாகுது. பயன்படுத்தி கொண்டு வியாபாரத்தில் கொண்டு போங்க. மறுபடியும் உங்களுக்கு பார்த்தா நிறைய அனுபவங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி பார்த்தோன்னா உங்களுக்கு
இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்ததை கொஞ்சம் ஒற்றுமையை அதிகரிக்க போது உங்களுக்கு சவாலான சில பணிகளை மிக ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது உங்கள் திறமையை பயன்படுத்தக்கூடிய நாளாக அமைப்போது உங்களுக்கு. உங்களுடைய வியாபார விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பேசுகின்ற பேச்சு கொஞ்சம் தன்மையாக பேசுங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை ஒரு விதமான மந்தத்தன்மை தோண்டி மறையக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் விரிவடையக்கூடிய ஒரு நாளாகவும் இழுபறியான சில விஷயங்களை வந்து முடியக்கூடிய நாளாக அமையப்போது உங்களுக்கு. ஆராய்ச்சி பிரிவில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கும்பராசி என்று பார்த்தா உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் சிறு சிறு ஆரோக்கியமற்ற விவாதங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. ஆரோக்கியம் அற்ற விவாதம் தோன்றும்போது கொஞ்சம் அமைதியாக இருப்பதும் கொஞ்சம் யோசித்து பேசுவது நல்லது உங்களுக்கு. கடன் போன்ற செயல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை நீங்கள் அடைப்பதற்கான சில வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. நெருக்கடியான சூழ்நிலையில் கூட நல்ல ஒரு அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தைரியம் கண்டிப்பாக இருப்பது உங்களுக்கு. வழக்கமான செயலில் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் அந்த இழுபறியாக இருந்தால் செயல்கள் கண்டிப்பாக முடிய போகுது. கடைசியில் வாக்குறுதி கொடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது. தேவையற்ற வாக்குறுதிகள், ஜாமீன் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. கால்நடை பணிகளை நல்ல ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் மற்றபடி அமைதி வேண்டிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். மீனராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு உயரதியோடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளில் கொஞ்சம் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. புதியவுடைய அறிமுகம் ஏற்பட போது உங்களுக்கு. குடும்பத்தோடைய விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. வெளியூரில் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்திகளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. வியாபாரத்தின் சில சூட்சுமங்களை புரிந்து கொண்டு வியாபாரத்தை நீங்கள் நல்ல மேன்மையாக கொண்டு செல்லக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. பல இடங்களில் சில வரவேண்டிய வருமானங்கள்லாம் உங்களுக்கு திரும்ப வரப்போது உங்களுக்கு. உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என தெரிந்து கொண்டு செல்லக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. மற்றபடி இன்று ஒரு இன்பம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். அனைத்து ராசி நண்பர்கள் நல்ல இனிய நாளாகவும் ஒரு வெற்றியான ஆண்டை நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.